தேர்தலுக்கு பிறகு அரசியல் வேறுபாடுகளை கடந்து அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரு அருமையான அமர்வை இங்கு ஏற்படுத்தி இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அவர்களுக்கு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அமர்வில் கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இடஒதுக்கீடு என்பது அடித்தட்டு மக்கள் வரை தேவையான வளர்ச்சியை முன்னேற்றத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது என்பதை எல்லோருமே அறிவோம். இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திலுமே ஒரே மாதிரியான இடஒதுக்கீடு எல்லா மக்களையும் முன்னேற்றிவிடும் என்று கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியாது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை 69% இடஒதுக்கீட்டை இன்றைக்கு உறுதி செய்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கான தேவை இருக்கிறது. பிரிவு வாரியாக தமிழகத்திலே பார்க்கும் பொழுது அந்த 69% போதாது என்கிற நிலைமைதான் இருக்கும். ஜாதிவாரி கணக்கெடுப்பை முழுமையாக சரியாக தமிழகத்திலே எடுத்தோம் என்று சொன்னால் பிசி, எம்பிசி, பட்டியலினத்தவர், பழங்குடியினர் என்று மொத்தமாக பார்க்கும் பொழுது 69% விட அதிகமான ஒரு சதவீதம் இடஒதுக்கீடு தேவை என்பதைத்தான் உணர்வதாக இருக்கும். அதே சமயத்திலே ஜாதி வாரியாக ஒரு சில ஜாதிகள் முன்னேறிவிட்டது, ஒரு சில ஜாதிகள் முன்னேறவில்லை என்பதையும் அப்படியும் எடுத்துக்கொள்ள முடியாது. அதைத்தான் டாக்டர் அவர்கள் சமூக நீதி என்று சொன்னார். இது சாதிவாரி கணக்கெடுப்பு அல்ல, சமூக நீதி கணக்கெடுப்பு என்று சொன்னார். எந்த சமுதாயத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த சமுதாயத்தை சார்ந்த எல்லோருமே ஒரே நிலையிலே இல்லை. இடஒதுக்கீட்டை 2-3 தலைமுறைகளாக அனுபவித்த குடும்பங்கள் நன்றாகவே முன்னேறி இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் பல சமுதாயங்களிலே இதுவரை இடஒதுக்கீடையே அனுபவிக்காத தலைமுறையும் இருக்கத்தான் செய்கிறது. அப்ப அவர்களுக்கும் அந்த இடஒதுக்கீடு தேவைப்படுகிறது. எல்லா சமுதாயத்திலும் அதே நிலைமைதான். அதுதான் சமூக நீதி. அந்த கணக்கெடுப்பை எடுக்கும் பொழுது யாருக்கு என்ன தேவை என்பதை நாம் கண்டிப்பாக உணர முடியும். அதற்கு தகுந்தாற் போல எல்லோரையும் முன்னேற்றுவதற்கான அந்த வழியை காண முடியும். ஆனால் இப்படிப்பட்ட இந்த நேரத்திலே இருக்கிற 69% தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய அந்த அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த 27ஆம் தேதி உச்சநீதிமன்றத்திலே இந்த 69% இடஒதுக்கீட்டுக்கு எதிராக தனிப்பட்ட முறையிலே காயத்ரி என்ற பெண் போட்ட அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திலே தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு தீர்ப்பு வந்திருக்கிறது. அது தனிப்பு வைத்தீஸ்வரன் என்பவருடைய மகள். அது வந்திருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் படித்து டாக்டர்களாக ஆகிவிட்டார்கள். இது தேவையில்லை என்பதை வலியுறுத்தித்தான் அந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் உச்சநீதிமன்றத்திலே வழக்குகள் வரலாம். இதை தாமதப்படுத்த முடியாது. வெகு விரைவிலே ஆபத்து காத்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்திற்கு செல்லும் பொழுது தரவுகள் தேவை என்பதை கண்டிப்பாக சொல்லுவார்கள். பல வழக்குகளிலே அந்த தரவுகளை கேட்டுத்தான் இதற்கு ஒரு பெரிய ஆபத்தை உண்டாக்கி இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது உடனடியாக இதற்கான தேவை இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அவர்கள் இந்த கூட்டத்தை
அவசரமாக இன்றைக்கு ஏற்பாடு செய்தோடு மட்டுமல்லாமல் யாரையும் விடாமல் அனைவரையும் இங்கே அமர வைத்திருக்கின்றார்கள். ஆனால் நீதிமன்றத்திலும் இதற்கான முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டாக வேண்டும். அரசாங்கத்திலும் இதற்கான வலியுறுத்தலை செய்தாக வேண்டும். மத்திய மாநில அரசுகள் என்று வேறுபாடு பார்க்காமல் அனைவரும் இதை ஒத்துழைப்பு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இன்றைக்கு அனைத்து கட்சிகளுடைய பிரதிநிதிகளும் இங்கே வந்திருக்கின்றார்கள். ஆனால் எடுத்திருக்கிற இந்த முயற்சி வெற்றியாக முடிய வேண்டும். நமக்கு 69% அந்த இடஒதுக்கீடு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அதே சமயத்திலே மீண்டும் நான் வலியுறுத்துவது, எல்லா சமுதாயத்திலும் எல்லோரும் வளர்ந்து விடவில்லை. ஒரு சமுதாயத்திலே ஒரு 10% வளர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மீதி இருக்கிற 90%ம் அதை போல வளர்ந்து விட்டார்கள் என்று அர்த்தம் அல்ல. அதையும் கணக்கில் கொண்டுதான் அந்த மாற்றங்களை கொண்டு வந்தால் அனைத்து சமுதாயத்தில் இருக்க அடித்தட்டு மக்களும் வளர்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதற்கான முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டும். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக, எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரின் சார்பாக, நாடாளுமன்றத்திலும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரின் சார்பாக தமிழ்நாடு சட்டமன்றத்திலும் இதற்கு ஆதரவான குரலை எப்போதும் ஒலிப்போம் என்ற அந்த உறுதியை இந்த நேரத்திலே அனைவரிடத்திலும் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்ளுகிறேன். அதேபோல இந்த கூட்டத்திற்கு தமிழக ஆளுங்கட்சியின் சார்பாக பிரதிநிதி வந்திருப்பது மிக ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. அதை அனைவரின் சார்பாக வரவேற்கும் பொழுது இன்றைக்கு அவரும் சொல்லிவிட்டார், உங்களைப் போல நாங்களும் அதே ஒத்த கொள்கையை கொண்டிருக்கிறோம். சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக நீதி கணக்கெடுப்பு எடுப்பதிலே எங்களுக்கு மாற்று கருத்தில்லை, எங்களுடைய கொள்கையும் அதுதான் என்று சொல்லி இருக்கிறார். அதை தாண்டி நம்முடைய இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிற டாக்டர் அன்புமணி அவர்கள் உறுதிப்படுத்திக் கொண்டார். ஆளுநர் உரையிலே அது வரும் என்ற அந்த நம்பிக்கையை அவரிடத்திலே கேட்டு பெற்றிருக்கிறார். அவரும் அதற்கான ஒப்புதலோடு தான் இருக்கிறார் என்று நினைக்கின்றேன். ஆனால் வருகின்ற ஆளுநர் உரையிலே சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக நீதி கணக்கெடுப்பு தமிழகத்திலே எடுக்கப்படும் என்ற அறிவிப்பு கண்டிப்பாக வரும் என்ற அந்த நம்பிக்கையோடு அதை எதிர்பார்த்து இந்த அழைப்புக்கும் அமர்வுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.